இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவை காக்க வருமாறு சசிகலாவிற்கு அழைப்பு விடுத்து நெல்லையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது. பிரிந்து நிற்கும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மீண்டும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சசிகலாவிற்கு ஆதரவாக நெல்லை மாநகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவினர் ஒன்றிணைந்து செயல்பட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒற்றை குச்சியை ஒழிப்பது சுலபம், ஆனால் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என குறிப்பிட்டு, இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகும் என தெரிவித்துள்ளார். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாற்றிய மறந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாக வேண்டும் எனவும், ஜெயலலிதா உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய கோரி அழைப்பு விடுத்த ஓபிஎஸ்க்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என அந்த கட்சியின் துணை செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் அழைப்பை நிராகரித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒற்றுமையோடு நாம் இணைவோம், எந்த தியாகத்திற்கும் தயாராகுவோம் என்று அறிக்கை கொடுத்து கழகத்தையும் கழக தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கூறுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை. கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர். இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் தலைவியை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர். இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.